ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முருங்கை மரம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு மாடிப்படியிலே எப்படி வைக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கீழே வச்சா அது வந்து மரம் மாதிரி வரும். ஸோ செடி முருங்கைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மேலே வச்சு எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து முருங்கை விதை. ஸோ ஜென்ரலாக வந்து இது க்ரீன் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் பேப்பர் மாதிரி வரும் மேலே. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இந்த சீட் மட்டும் போடணும். ஸோ இந்த மண்ணில் வந்து நார்மல் மண், அதுக்கப்புறம் கோகோபீட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் பிக் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ கோகோபீட், அதுக்கப்புறமா கம்போஸ்ட், அப்புறம் இந்த காய்கறி கழிவுகள் அதெல்லாம் கூட போடலாம். ஸோ கோகோபீட் வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈரத்தன்மையை இது பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை தண்ணி ஊற்றினா கூட போதும். அந்த கோகோபீட் வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டை சஸ்டெயின் பண்ணிக்கும். ஸோ இப்போ இது எப்படி நட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நார்மலாக எப்பவும் போல் ஹோல் டிக் பண்ணி ஒரு இதில் அட்லீஸ்ட் 3 இல்லை 2வது போடணும். பிகாஸ் ஒன்று தான் அது வந்து எதாவது அந்த சீட் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அது ஜெர்மினேட் ஆகும். ஸோ இது வந்து 1 வீக் 7 days ஆர் 8 days வந்து இது வந்து ப்ரொபகேட் ஆகி முளை விட்டுரும். ஸோ ஆஃப்டர் 1 month வந்து இது இந்த மாதிரி ஆகிடும். இது வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வளர்ந்து, இது வந்து ஸ்டெம் வந்து திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 2 times ஆல்ரெடி வளர்ந்து நாங்கள் கட் பண்ணுது. ஸோ இது வந்து நாங்கள் வெறும் இந்த லீவ்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த லீவ்ஸில் வந்து நிறைய யூஸஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி அயர்ன் டிஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்கலாம் வந்து இது சாப்பிட்டிங்கன்னா 1 monthலேயே வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து நார்மலாக இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே வந்து இது சாப்பிட்டுட்டு வந்தால், இது அதுக்கப்புறம் நெல்லிக்காய் 2மே போட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து அயன் சத்து நிறைய இருக்கும். அண்ட் இந்த பிரான்ச்சஸ் இருக்குல்ல, இந்த பிரான்ச்சஸ்லாம் இது பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது 1 monthலேயே ஆக்சுவலி ஒன்ஸ் அது வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே மேலே போயிடும். இது இந்த வாழைப்பழ தோல்லாம் வந்து நீங்கள் எப்போலாம் ஆக்சுவலி நிறைய இருக்கும் வாழைப்பழம் தோல் நம்ம வீட்டில். ஸோ அதெல்லாம் எப்போவுமே போட்டே வரணும். போட்டு டிக் பண்ணி கூட வச்சிடலாம். அப்படி இல்லைனா அப்படியே விட்டால் கூட நம்ம தண்ணி ஊற்ற அதுவே மக்கி அது வந்து உள்ளே போயிடும். வலி, டயரியா இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும். அதே மாதிரி இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க வந்து ட்வைஸ் இன் அ வீக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை டெய்லி எடுத்தால் அது இன்னும் நல்லது. முருங்கைப்பூவும் வந்து இதே மாதிரி தான் நம்மளோட நரம்பு தளர்ச்சி எல்லாத்தையுமே பூக்கும். முருங்கைக்காய் வந்து சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே அதோட யூஸஸ் தெரியும். ஸோ நார்மல் கிரேவிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய சத்து இருக்குது, மெடிசினல் யூஸஸ் நிறைய இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் முருங்கைக்காக்கு. ஸோ முருங்கை மரத்தில் இருக்க எதை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இதுக்கு இந்த சீடை பற்றி நாங்கள் வந்து இப்போ சொன்னோம். ஸோ இது எங்கே விற்கும்னா ஆர்கானிக் நர்சரியில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அங்கே போய் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து செடி முருங்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அது கொடுப்பாங்க. இது நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்லேயே ஒரு சின்ன தொட்டியில் அந்த மாதிரி வைக்கலாம். இன்னும் வந்து முருங்கையோட யூஸஸ் அண்ட் அதை எப்படி நட்டு வைக்கணுன்றதை பற்றி நாங்கள் சொன்னோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.